ஏன்டா அழுற? அம்மா அடிச்சிட்டாளா? விழுந்துட்டியா? பசிக்குதா? இங்க பாருடா, அப்பா சொல்றேன், நீ அழக்கூடாது. நீ அழுதனா அப்பாவுக்கு பிடிக்காது, தெரியும்ல. நீ அழாம இருந்தா தான் அப்பா நாய்க்குட்டி மாதிரி நடிச்சு காட்டுவேன். பசியில நாய்க்குட்டி எப்படி பால் குடிக்கும் தெரியுமா? இந்த நாய்க்குட்டி ஃபுல்லா பால் குடிச்சிடுச்சான். அதனால அது உச்சா போதான். நாய்க்குட்டி பந்து விளையாட போகுது. ஏன்பா நாய்க்குட்டி பிடிக்கலையா? நீ சிரிச்சா அப்பா குரங்கு மாதிரி நடிச்சு காட்டுவேன். அழாதடா. குழந்தைங்கன்னா எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் அப்பாவுக்கு பிடிக்கும். இப்படி அழுதுட்டே இருந்த கோபம் தான் வரும். அப்பா அப்புறம் உடனே பூத்துல பிடிச்சு கொடுத்துருவேன். பூதம் ஒன்ன திங்க போது. எழவு புடிச்சவன் தினமும் இவன் இம்சை தாங்க முடியலையே. ஏன் கருப்பாயி, ஒழுங்கா உன் மவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்க போறியா இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா? இங்க பாருங்கடி, எதுவா இருந்தாலும் நான் செத்ததுக்கு அப்புறம் செய்யுங்க. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அவனை எங்கேயும் சேர்க்க மாட்டேன். அவனை பக்கத்துல இருந்து பாத்துக்க வேண்டியவளே அவன் தொல்லை தாங்க முடியாம எவன் கூடயே ஓடி போயிட்டா. நீ என்னமோ உன் மவனை வைத்தியர்கிட்ட காட்டாம வீட்டுல பூட்டி வச்சு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறிய. இதையெல்லாம் வைத்தியத்தால குணப்படுத்த முடியாதாத்தா, பெத்தவளால மட்டும்தான் குணப்படுத்த முடியும். அதுக்காக நாங்கெல்லாம் எங்க புள்ள குட்டியோட நிம்மதியா வாழ வேண்டாமா? பிள்ளைங்களை வெளியே விளையாட விடுறதுக்கே பயமா இருக்கு. எவ்வளவு இருந்தாலும் அவனை வெளியே விட்டா சண்டைக்கு வாங்கடி. அது வரைக்கும் போத்திக்கிட்டு இருங்க. என் மவனால உங்க பிள்ளைங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆமா, எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லி வாய் அடைச்சிடு. ஏன்கா அந்தால நல்லா தானே இருந்தா, ஏன் இப்படி ஆயிட்டான்? அதுவா, நம்ம ஊர் இலையில இருந்த அம்மன் கோயில் பூசாரி இல்ல, அவன் புதையலுக்கு ஆசைப்பட்டு இவன் மகனை நரபலி கொடுத்துட்டான். குழந்தை மேல இருந்த பாசத்துல இவனுக்கு பித்தி பிடிச்சிருச்சு. இப்ப நம்ம உசுர வாங்குது. அப்பா இப்ப பைத்திய மாதிரி நடிச்சு காட்டட்டுமா?